ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரூட்டில் வண்டி ஓட்டி. ஐயோ அம்மா, என்னடா வண்டி லெஃப்ட்டில் போகுது அம்மா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம வீக்கெண்ட் ரைடு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற வள்ளி சொன்னிக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அது 74 கிலோமீட்டர் இருக்குது. நாகர்கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸில் பார்த்துட்டு அந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கிளம்பி போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி 1 மணிக்கு நம்ம சாப்பிட்டு மேலே போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரைடு என்ஜாய் பண்ணுவோம். கோப்ரோ வியூவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம வீக்கெண்ட் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வள்ளி சொன்னைக்கு கரெக்டாக 80 கிலோமீட்டர்ஸ். நான் ஃபஸ்ட்டு வள்ளி சொன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவில் போயிட்டு வடசேரியில் ஒரு சின்ன பர்ச்சேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வள்ளி சொன்னை போக வேண்டியதான். அன்றைக்கி காளிங்கேசன் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருக்கும்போது நம்ம சோலோவாக போயிருந்தோம். இன்றைக்கி நமக்கு கம்பெனிக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் வந்திருக்கிறான். அவன் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாதமாக இங்கே தான் இருக்கிறான். ஆனால் வந்து எங்கேயும் போகலை, வெளியே போகலை அப்படின்னு உடனே அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனே கேட்டவா எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த ட்ரிப்பு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவல் கிணறு வழக்கு பக்கத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக போகிற ரூட் இல்லாமல் கூகுள் சஜஸ்ட் பண்ண ரூட் வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம அப்படி இங்கேருந்து NH44 ஜாயிண்ட் ஆகுது. ஒரு வழியாக ஹைவே ரீச் ஆகிட்டோம். ஆமாம், எவ்வளோ நேரம் இது பேசாமல் வள்ளியூர் வழியாக வந்திருந்தாலே அப்போயே ஹைவே ரீச் ஆகி அடித்து பிடிச்சி போயிருந்துருக்கலாம். சரி, எப்படி போகிறாரு பாரு இந்த ரோட்டில். இப்படி ஓகே, இதில் லெஃப்ட் எடுக்கணும். ஏய், என்ன மறுபடியும் அங்கே போய் யூட்டன் போட சொல்லுது? மறுபடியும் அங்கே போய் யூட்டன் போட சொல்லுது. ஏரியா செம்மையாக இருக்குல்ல. இது நம்ம ஒரு தடவை கன்னியாகுமரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ரூட்டை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? அந்த இடம் தானே இது? எப்படி? ஓ, இது இந்த இடம்ல. இதே நாங்கள் நாகர்கோவிலில் புதுசாக ஒரு ஹைவே வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹைவே. ஆஹா, ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்களா? பரவாயில்லையே. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரோடு, ஹைவே. ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வேலை முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக விண்டு மில்லு. இல்லை இங்கே பிளாக் பண்ணிகிட்ருக்கேன்டா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக விண்டு மில்லு, ஃபுல்லாக மலை சைடு. ரோடு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அப்படியே கண்ணு கட்டினது வரை ரோடு போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்து கன்னியாகுமரி வந்திருந்தேன். காலையில் சன்ரைஸ் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்த பையனை வந்திருந்தோம். அங்கே போயிட்டு வரும்போது இந்த ரூட்டை பார்த்தோம். ஏன்னா புதுசாக ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதாவது எப்படின்னா, இது வந்து ஹைவேங்கிறத நாங்கள் நினைக்கவே இல்லை. எப்படி நினச்சோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோடு வந்து ஏதோ பிளான்ட்டுக்குள்ளே அப்படிலாம் ஏதோ கம்பெனிக்கு போகிற ரோடு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வச்சுருக்கிற ரோடு நினச்சிக்கிட்டோம் கம்பெனிக்கு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூகுள் நமக்கு இந்த ரோடை சஜஸ்டே பண்ணியிருக்குது. நானும் இந்த ரூட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, கொஞ்சம் உள்ளே வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ இது அந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்த ரோடு அப்படின்ட்டு. என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு நாகர்கோவில் போகிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன்.
அழகாக இருக்குது பாருங்கள். வியூ செம்ம வியூவாக இருக்குல்ல. இந்த இடத்துல பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்குது. எப்படி இல்லை அது இது கம்பெனி பஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது லேபர்ஸை கூப்பிட்டு வர்றதுக்கு இருக்கிற பஸ்ஸாக இருக்கும். இந்த பிரிட்ஜ் இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரோடு ஓப்பனில் வரும்போது எவ்வளோ ஷார்ட்டாக முடியும், ரொம்ப சுத்த குறையும். அதே மாதிரி லொக்கேஷனும் செமையாக இருக்குது. எல்லா பக்கமும் தென்னை மரம். ஸோ நம்ம கடையில் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஹெல்மெட்டை பற்றி அரிசியா யாவிட்ட ஹெல்மெட் வச்சுருக்காங்க. கடையை பற்றிய ஹெல்மெட் அப்பா ஆத்தாடி. லைட்டாக கண்ணாடி தட்டிருச்சு. ஆமாம், அதெல்லாம் அவர் பிரேக் போடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லையே. வேடந்தாங்கல்ல. ஆமாம், வேடந்தாங்கல் இங்கே தான். கூந்தங்குளம் சாரி, பறவைகள் சரணாலயம். அது ஏதோ உங்க பக்கத்தில் உண்டு. எங்கே போகணும்? இதான ரூட்டு? ஆமாம், இதான் ரூட்டு. இது ஸ்கூலா? போடு, பாலிடெக்னிக் காலேஜ். ஏம்மா ஐயோ, இப்போ தான்டா மாதிரில ஏறதுக்கான ஒரு ரூட்டே வந்திருக்கு. என்ன 1 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு இங்கேருந்து. எப்படி? இந்த மாதிரி வரும்போது தான் இல்லையோ வண்டிக்கு ரேடியேட்டர் கார்டு மாட்டலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ரேடியேட்டர் கார்டெலாம் வாங்கி வச்சுருக்கிறேன், மாட்டாமல் கிடக்கு. என்ன எதாவது கம்பெனி இருக்கா என்ன? இத்தனை பைக் இருக்குது, கம்பெனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அவ்வளோ இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரூட்டில் வண்டி ஓட்டி. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி இங்கெல்லாம் இடத்த பாருப்பா எப்படி இருக்கு பாரு. அவ்வளோதாண்ணா மேலே போகிறதுக்கு? பைக் இங்கே விட்டு தான் போனோண்ணே. பைக் இங்கே விட்டு தான் போனோம். அப்படியா? சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே, மறுபடியும் ஆஃப் ரோடிங். இதுக்கெலாம் ஏடிவி பைக் வாங்கி வச்சுக்கணும்.
மேப் இந்த ரூட்டை காட்டியிருக்குப்பா, நம்ம தான் கவனிக்கல. ஆமாம். ஐயோ அம்மா, என்னடா வண்டி லெஃப்ட்டில் போகுது. அம்மா என்னடா கியர் மாற மாட்டேங்குது. இன்னும் இல்லை, 1 கியரில் வண்டி இழுக்க மாட்டேங்குது. நான் R15 போகிறேன். எது? ஆமாம், ஃபஸ்ட் கியருக்கே வண்டி இழுக்க மாட்டேங்குது. இன்ஜினில் எதுவும் பாறைகிற தட்டாமல் இருந்தால் நல்லது. இது வேற வண்டி நியூட்ரல் ஆச்சுன்னா கியர் விட மாட்டேங்குதுல. ஓய் சென்ட்ரு ஸ்டாண்ட், அதுக்கு சென்ட்ரு ஸ்டாண்ட் இதுக்கு. ஆமாம், டக்குன்னு ஃபஸ்ட் கியர் விட மாட்டேங்குது, 2வது கியர்லேருந்து குறைச்சோன்னா. போடு. ஐயோ கடவுளே. இதுக்கு நம்பி மலையில் ஏறணும் பார்த்துக்க. நம்பி மலையில் கல், இந்த ரோடே இந்த மாதிரி சிமெண்ட் ரோடே போட்டிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே கல் தான். சிவி செட்டெல்லாம் ஏற்றி அங்கெல்லாம் ஏற்றிட்டு போயிருங்க மேலே. அவ்வளோதானா? இதைத்தான் காமிச்சிருக்கு. ஒரு வீடு மாதிரி வரோம் நாங்கள். பாரு, அதில் வண்டி வேற எங்கேயும் உள்ளே கொண்டு போக முடியுமான்னு பாரு. இல்லை, அது செங்குத்தாயிருச்சு, இது பரவாயில்ல. ஆமாம், படிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. வண்டி விட்ட இடத்துலேருந்து பாதி தளவு மேலே ஏறி வந்தாச்சு. என்ன கொஞ்சம் தூரம் ஏறி போக வேண்டியதான். வே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு, சுற்றி புள்ளி செடியோட வியூஸ். இன்னொரு நார்கல் சிட்டி அப்படியே தெரியுது. அடிமளவும். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. எதுக்காக உடனே கீழே இறங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே தண்ணி இல்லை, சுத்தமாகவே தண்ணி இல்லை. அதனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே கீழே கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே வந்ததுலேயே வியூ பாயிண்ட் மட்டும் தான் நல்லா இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கீழே பார்க்க போயிட்டுருக்குறோம். நம்ம பரவாயில்ல, நமக்கு அப்புறம் ஒரு குரூப்பே வந்தாங்க, ஒரு 10 பேர் வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்குறோம்.